வணக்கம். ஒரு 2, 3 வீக்ஸ்க்கு முன்னாடி இருந்த செடி எல்லாத்தையுமே அப்படியே மொத்தமா கட் பண்ணி விட்டுட்டேன். ஒரு இலை கூட விடாம மொத்தமே கட் பண்ணி எடுத்து தூக்கி போட்டுட்டேன். எனக்கு நல்ல நேரமா இல்ல செடிகளுக்கு நல்ல நேரமான்னு தெரியல. நான் கட் பண்ணி தூக்கி போட்டேன்னா அடுத்த நாள்ல இருந்தே சரியான மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ சில் கிளைமேட்டாகவே இருந்தது. இந்த மலைச்சாரல் படுற இடத்துல இருக்கிற செடிகள்லாம் நல்ல செழிப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்சைடில் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த செடிகளுக்கெல்லாம் ஒரு நாள் தான் நான் தண்ணி ஊற்றுவேன். நெக்ஸ்ட்டு 2 டேஸ்க்கு நான் தண்ணி ஊற்றாமே இருந்தேன். இருந்தாலும் அவ்வளோ சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு. கட் பண்ணும்போது ஈஸியாக கட் பண்ணி தூக்கி போட்டுட்டேன். இருந்தாலும் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு பதட்டம் இருந்தது. ஐயோ இதெல்லாம் ரீக்ரோத் ஆகுமா அப்படிங்கிற ஒரு பதட்டம் கண்டிப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருந்து அந்த ரீக்ரோத் ஆகிட்டு அந்த குட்டி குட்டி இலையெல்லாம் வந்துச்சா, ஸோ அதை வந்து பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த செம்பருத்தி செடியெல்லாம் ரீக்ரோத் ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா அவ்வளோ ஒட்டை கட் பண்ணிட்டு வெறுமனே அந்த கிளை மட்டும்தான் இருந்துச்சு. பட் அதுலேயே ரீக்ரோத் ஆகிட்டு வரும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த ஈவினிங் டைம் ஆயிடுச்சுனாலே அதுலேயும் நம்ம நிறைய ஒர்க்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஈவினிங் டைமில் உட்காருவோமா, அப்போ தான் தோணும் வாயிலாம் பரப்பரான்னு இருக்கும், ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தோணும். எனக்கு வந்து இந்த ஆம்லேட் அப்படின்னாலே பிளைனாக சாப்பிட்றதுக்கு தான் பிடிக்கும். வெறுமனே உப்பு மிளகா பொடி போட்டு சாப்பிடுவேன். இன்னைக்கு என்னவோ ஆனியன் பச்சை மிளகாலாம் போட்டு சாப்பிடணும்னு தோணுச்சா, அதனால் அப்படியே செஞ்சுட்டேன். ஈவினிங் 5 to 6 அப்படி இல்லைனா 6 to 7 என் பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அடுத்த வேலைக்கே நான் போவேன். ஃபோனில் கொஞ்சம் எனக்கு வேலை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையே பார்த்துட்டு நான் அவங்க கூட உட்காந்துட்டு இருந்தேன்னா அப்படியே தலையை தடவி கொடுத்து அவங்க தங்கச்சி தூங்க வச்சுட்டு இருக்கான். இதுவே நம்ம யாராவது தூங்க வைக்கிறதுக்கு போனோம் அப்படின்னா 1 hour ஆனாலும் நல்லா ஆட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் டயர்டாகி தூங்குவாங்க. ஆனால் இவங்களா தூங்கணும்னு நினச்சிட்டா இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தூங்கிடுறாங்க. எப்படி தானோ தெரியல. முன்னாடி எல்லாம் கொஞ்சம் விவரம் தெரியாததுக்கு முன்னாடிலாம் நான் போட்ட ட்ரெஸ்ஸோடு அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2-3 ட்ரெஸ் அவ்வளோதான். ஆனால் இப்போல்லாம் சின்னதாக ஒரு டாட் தண்ணி பட்டுடுச்சு அப்படின்னா கூட போதும், அவ்வளோதான் கழட்ட சொல்லி அவ்வளோ அடம் பிடிக்கிறாங்க. அவங்க தான் அப்படி பண்ணுறாங்க. நம்மளாவது ஒரு ட்ரெஸ்ஸோடு ஒரு நாளைக்கு மெயின்டைன் பண்ணி போகலாம் அப்படின்னா அது நடக்கவே நடக்காது. அந்த லிஸ்ட்டில் என்னையும் கூட்டு கலவானையாக மாற்றி விட்டுருவாங்க. இப்போ டீ குடிக்கிறோம் இல்லை காஃபி குடிக்கிறோம் ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது எம்எல்ஏயும் தெளிச்சு விடுறது தான் அவங்களோட டார்கெட்டே. பாப்பா தூங்கி ஒரு 5 minutes கூட ஆகலை, உடனே கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. சரி கொஞ்ச நேரம் வெளியே விளையாட விடலான்னு கூட்டிகிட்டு போனேன். அப்படியே மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழை ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கரண்ட் கொடுக்குறாங்க. எப்படி தானோ தெரியல. இந்த மாதிரி தான் ஈவினிங் ரொட்டீன் இருக்கும். இன்னும் ஹரிபரியாக போகும். இன்றைக்கி என்னவோ கொஞ்சம் காமாக போயிருக்கு போல்.